நண்பர்களுக்கு வணக்கம். இது VDL விளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை என்னன்னா, பாலகுமாரன் அவர்கள் எழுதிய அகல்யா. போன எபிசோட்ல அகல்யா சிவசுவ முதலா சந்திக்கிறதுக்காக போறாங்க. சிவசு கோயில்ல லைட் எல்லாம் ரிப்பேர் ஆயிருந்தது, அது அவரே சரி பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அகல்யா பகுதி 3. நடை விளக்கு 4 தரம் மினுக்கி மினுக்கி பளீர் என்று ஒளியை உமிழ்ந்தது. கோவில் கதவு குமிழ்களில் கால் வைத்து மணிகள் குலுங்க ஒரு இளைஞன் இறங்கினான். அடர்ந்த தலைமுடி, கனமான மீசை, பெரிய கண்கள், வளைந்த கீழுதடு, வெள்ளை பற்கள், மாநிறம், பெரிய தோள்கள், வெள்ளை பனியன், நீலமும் பிரவுனும் கலந்த லுங்கி, கரணை கால்கள். கொஞ்ச நேரம் எரியட்டும், மணியக்காரர்கிட்ட காட்டிட்டு மெயினை அணைச்சிடு. ஐயராண்ட கேளு, மடப்பள்ளி லைட் சரியா இருக்கான்னு. நான் வந்து பல்பு தொடச்சு போடுறேன்னு சொல்லு. இதுக்கு போய் 100 ரூபாய் எலக்ட்ரீஷியன் கேட்டா கொடுத்துடுறதா? 10 ரூபாய் ஒயர்ல முடிஞ்சு போச்சு அத்தனையும். என்ன தேடிக்கிட்டா? ஆளா? யார்ப்பா அது? அம்மாவா? வாங்க, நான் தான் சிவசுப்பிரமணியம். நீங்க யாரு? நிழல்ல வாங்க. கை கூப்பினான். அகல்யா நிழலில் ஒதுங்கினாள். கை கூப்பினாள், தயங்கினாள், தலையை குனிந்து கொண்டாள். இவ்வளவு இளைஞனாக இருக்கிறானே, 30ஆ 32ஆ? நான், என் பேர். முடிக்கும் முன் அவளை அவன் கூர்மையாக பார்த்தான். பேப்பர் விளம்பரம் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? வாங்க, வீட்டுக்கு போய் பேசலாம். பெரியவரே, என் சட்டையை எடுத்து கொடுங்க. மெல்லிய நீல சட்டைக்குள் நுழைந்து கொண்டான். அவளை சுற்றி நடந்து சுவரோரம் உள்ள செருப்புகளில் கால் நுழைத்து முன்னே நடந்தான். இவன் வீட்டிலும் திண்ணை இருந்தது. ஒரே ஒரு திண்ணை. இன்னொரு திண்ணையை இடித்து கடையாக்கி பாரதி மிதிவண்டி நிலையம் என்று எழுதியிருந்தது. பெயர் பலகையில் மீசை கவிஞன் படம் எழுதியிருந்தது. திண்ணையை தாண்டி நடை, நடை தாண்டி முற்றம். முற்றத்துக்கு வலப்பக்கம் பெரிய ஹால், நடுவே பெரிய மனிதர் படம், டர்பனும் கோட்டும் அங்கவஸ்திரமும். அது எங்க அப்பா சிவநேசம் பிள்ளை. நான் அவர் மகன் சிவசுப்பிரமணியம். உங்க பேர்? அகல்யா. நீங்க? விடோ. என்ன சாப்பிடுறீங்க? மோர் கொண்டார சொல்லட்டுமா? வீட்டில் பெரியவங்க யாரும்? நான் தான். எங்க அம்மா இருக்காங்க. அதிகமா பேச மாட்டாங்க. அதிகம் என்ன, என்ன தவிர வேற யார்கிட்டையும் பேசுறதில்ல. அப்பா போன பிறகு பேச்சு குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு என் கூட பேசுறது சிரமமா இருக்கும்னா அம்மாவை கூட்டிட்டு வரேன். வேணாம், நீங்க தான் சிவசுப்பிரமணியம்னா உங்களோட தான் பேசணும். என் பேரு அகல்யா. அவர் யுத்தத்துல இறந்துட்டாரு. 4 வருஷமாச்சு. எங்க அப்பாவுக்கு நடக்க முடியாது. ஒரு கால் இல்ல, சக்கரை கட்டி எடுத்துட்டாங்க. வேற யார் துணையும் இல்ல. அதனால நானா வந்தேன். அம்மா தப்பா நினைச்சுக்க போறாங்க, தனியா வந்திருக்கேனேன்னு. வேற யாரும் கிடையாது. விளம்பரம் தெளிவா இருந்துச்சு. அப்பா தான் போய் பார்க்க சொன்னாங்க, வந்தேன். தொழுதூர் இவ்வளவு சின்ன கிராமம்னு தெரியல. அகல்யாவுக்கு மூச்சு இறைத்தது. அவன் மெல்ல சிரித்தான். ஊர்தான் சின்னது, எல்லாருக்கும் நல்ல மனசு, பயப்பட வேண்டாம். சிவசு தம்பி தேடிக்கிட்டு வந்தாங்களே, வந்துட்டாங்களா? வெளியே குரல் கேட்டது. என்ன பெரிய கற்பா? மணியக்காரரு கோவில லைட்டு செலவு கேட்டுட்டு வர சொன்னாரு தம்பி. ஒண்ணுமில்லன்னு சொல்லு. சரி தம்பி, வரட்டுங்களா? ஒயருக்கு 10 ரூபா ஆச்சு நீங்களே. அகல்யா நினைவூட்டினாள். அடடே, கவனிச்சிங்களா? என் செலவா இருக்கட்டும்னு தான் வேணான்னேன். சிவன் கோவிலா? ஆமாம், அது கோவில் மட்டுமல்ல, ஒரு கம்யூனிட்டி சென்டர் கூட. அதான் காசு வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன், இது டொனேஷனா? அத டொனேஷன்னு சொல்லலாமா? எல்லாம் ஒரு சந்தோஷம்தான். உள்ளுக்குள்ள நம்மை தட்டி கொடுக்கிற காரியம்தான். நம்ம சிவசு லைட் போட்டுச்சு கோயிலுக்குன்னு பேசுறப்போ மறுபடி வேற எங்க லைட்டு போவோம்னு புத்தி போறது உண்டு. இதை டொனேஷன்னு எப்படி சொல்ல? அகல்யா குபீர் என்று சிரித்தாள். விரல்களை வாயில் அழுத்தி சிரிப்பை பாதையில் நிறுத்தினாள். விழியோரம் சிரிப்பு மினுமினுக்க உட்கார்ந்த அகல்யாவை சிவசு உற்று பார்த்தான். தன் பதில் தனக்கே சிரிப்பு மூட்ட அவனும் மெல்ல சிரித்தான். கூடத்தின் வெளிச்சத்தை சட்டென்று ஒரு நிழல் மறைக்க எழுந்திருந்தான். அம்மா வராங்க என்றான். சத்த முன்ன சிரிச்சியா சிவசு? நான் இல்லம்மா. தெரியுது. யார் அதுன்னு கேக்குறதுக்கு பதிலாதான் சிரிச்சியான்னு. என்னை தேடிக்கிட்டு வந்திருக்காங்கம்மா. பேரு அகல்யா. அம்மாவா? இவள் தான் சிவசு அம்மாவா? பளீர் என்று ஒரு பயம் வயிற்றில் வெட்டியது. அந்த உயரத்திற்கு, சிவப்பிற்கு, மெலிந்து முதிர்ந்த திண்மைக்கு, பெரிய கண்களுக்கு, புடவை கட்டியிருந்த கம்பீரத்திற்கு, மெல்லிய உதடுகளுக்கு, சகலமானதுக்கும் பயம் ஏற்பட்டது. அகல்யா முழங்கால்களை ஒரு முறை சேர்த்து கொண்டாள். தூணை பிடித்து கொண்டு அம்மா அகல்யாவை வெறித்து பார்த்தாள். திரும்பி மகனை பார்த்தாள். கோயில்ல விளக்கு போட்டியா? ஆச்சுமா. இவங்க அகல்யா, பட்டணத்துல இருந்து வர்றாங்க. விளம்பரம் பார்த்தாங்களாம். நெத்தில என்ன சாந்து போட்டா? அகல்யா மெலிந்த குரலில் ஆமாம் என்றாள். சரி, பேசி பார்த்து பிடிச்சிருந்தா பண்ணிக்க. தாகத்துக்கு கொடுத்தியா? மோர் கொடுத்த. அவங்கள பத்தி விவரமா சொல்லு. ஹாலில் மாட்டியிருந்த பெரிய போட்டோவை காட்டினாள்.
உட்காருங்க, நிக்கிறீங்களே. சிவசு அகல்யாவிடம் பேசினான். அம்மா மெல்ல முற்றம் இறங்கி சூரியனை பார்த்துவிட்டு நடை வழியே நகர்ந்து மறைந்தாள். நான் மட்டும்தான் கேள்வி கேட்கிறேன், நீங்க ஒன்னும் கேட்கவே இல்லையே. உங்க அப்பா பத்தி அவர் பத்தி சொன்னீங்க, கஷ்டம்தான். சின்ன வயசுல 2 பெரிய சோதனை உங்களுக்கு. எங்க பிடி முடிச்சிங்க? லேடி வெலிங்டன், மெட்ராஸ்ல தான். படிப்பு முடிஞ்சு உடனே கல்யாணம் ஆயிடுச்சா? 1 வருஷம் டெம்பரரியா வேலை பார்த்தேன், அதுவும் மெட்ராஸ்ல தான். பம்பாயில வேலை கிடைக்கலையா? ட்ரை பண்ணல, வேணாம்னுட்டாரு. வீட்டோடையே இருந்தேன். குழந்தைங்க? ஒரு ஸ்டில் பார்ன் பேபி, இறந்தே பிறந்த குழந்தை. அடடே, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. புரியுது. நியூஸ் ரிப்போர்ட்டர்னா ரொம்ப படிப்பு படிச்சிருப்பார் இல்லையா? இல்ல, SSLC தான். ஆனா கெட்டிக்காரர்னு சொல்லுவாங்க வேலையில. பாடி கூட கிடைக்கலையா? இல்ல, சட்டையும் பேட்டும் செலவை பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்பதான் பாகிஸ்தானோட சமாதானம் ஆயிட்டமே, விவரம் கேட்கலையா? கேட்டோம், அவர் செத்து போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடடே வீர, என்ன பட்டயம் மாதிரியா மெடல் காசு? ஆள் போயிட்ட பிறகு காசு என்ன மெடல் என்ன? உங்க அம்மா ஒன்னும் பேசவே இல்லையே. அவ்வளவுதான், அவங்க பேசினதே அதிகம். வழக்கமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன்னு எனக்கு தெரியல, அவங்களா எனக்கு சொல்லல. ஆனா எனக்கு ஒரு ஊகம் இதுதான்னு. எங்க அம்மா அப்பாவோட நல்லா வாழ்ந்தவங்க. அப்பா பிள்ளை, அம்மா இன்னும் மோசம். அது மேரேஜ் கூட இல்ல, வாழ்க்கைதான் வட்பாட்டின்னு வச்சுக்கோங்களேன். அம்மா கோயில், புரியுதுங்களா? இல்லை என்று அகல்யா தலையசைத்தாள். தாசின்னு சொல்லுவாங்க 50 வருஷத்துக்கு முன்ன. ஆக அம்மா ஆட மாட்டேன்னுட்டாங்க. ரொம்ப தொந்தரவு, வீட்டுல வற்புறுத்தி இருக்காங்க. அம்மா ஓடி வந்து எங்க அப்பா காலில் விழுந்து அழுததான். அப்ப அப்பாக்கு கல்யாணமாகி 3 பசங்க. வேற வழி தெரியல, நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்பாவை யாரும் எதிர்க்க முடியல. கசமுசன்னு பேசினாங்களாம், தள்ளி வச்சிடுவோம்னாங்களாம். எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் நின்னு இதே ஊர்ல வீடு வாங்கி அம்மாவை வச்சு குடித்தனம் நடத்தி நான் பிறந்த பிறகுதான் ஒரு மாதிரி சரியாச்சு. ஒரு கேள்வி, இதனாலதான் விடோ மேரேஜ்னு முடிவெடுத்தீங்களா? இல்லைங்க, இப்படி கேள்வி வரும்னு தெரியும். இந்த ஊர்லயே பொன் கொடுக்க ஆள் இருந்தது, இன்னமும் இருக்கு. நானும் பெரியம்மா வீட்டுக்கு போயிடுவேன், ஒரு கஷ்டமும் இல்லைங்க. எங்க அப்பா துணிஞ்சு ஒரு பொண்ணுக்கு கை கொடுத்த மாதிரி நானும் செய்ய ஆசைப்பட்டேன். அம்மா கிட்ட கேட்டேன், நல்லா செய் சிவசுன்னுட்டாங்க. அதான் இப்படி முடிவெடுத்தேன். ஊர் ஒன்னும் சொல்லாதா? சொல்லாது. அப்பாக்கு இங்க நல்ல பேரு. இந்த ஊரா இருக்கிறதுக்கும் அப்பாதான் காரணம். 46ல தன் காசு 1000 செலவு பண்ணி தன் தோல்ல சிமெண்ட் கம்பம் தூக்கி ஊருக்கு மின்சாரம் கொண்டாரு. பொது கிணறு தோண்டினாரு. அந்த கோயில் சுவர் அவர் கட்டினது. சாகிற வரைக்கும் ஊர்ல ஒரு ஆம்பளையா அவர் இருந்தாரு. அப்புறம் எனக்கு இப்ப உறவுன்னா அம்மாதான். கசமொசன்னு பேச, விழுந்து மறிக்க ஆள் கிடையாது. சரி, பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதுன்னா விதவா விவாகம் தானா? ஏழை பொண்ணு பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஏழை பொண்ணுக்கு கூட கல்யாணம் ஆயிடுங்க. விதவைக்கு ஆறுது இந்த தேசத்துல சிரமம் இல்லையா? இந்த விளம்பரம் ஊருக்கு தெரியல போல இருக்கே. பேசிட்டு தான் கொடுத்த. மணியக்காரரு எங்க அப்பாவுக்கு ரொம்ப சிநேகிதம். யோசனை பண்ணுன்னு பல முறை சொன்னாரு. 6 மாசம் கழிச்சு மறுபடி போய் விளம்பரம் பத்தி சொன்னேன், சரின்னுட்டாரு. ஏன் உங்க பேரு கடைக்கு வைக்கல, பாரதின்னு வச்சிருக்கீங்க? சிவநேசன் பிள்ளை எனக்கு மட்டும்தான். இன்னும் 3-4 பேருக்கு தான் அப்பா. பாரதி படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பைத்தியங்க அவர் மேல. என்னை ரொம்ப மாத்தினவரும் பாரதி தான். அப்புறம் நிறைய பிலாசபி படிச்சேன். தொழுதூர்லயே இருந்துட்டா கிட்டத்துல செங்கல்பட்டு லைப்ரரிக்கு போவேன், மதுராந்தகம் போவேன். மாசம் 2 தடவை மெட்ராஸ்க்கு எல்லா லைப்ரரியும் போவேன். சைக்கிள் கடை ஏன் வேலைக்கு போகலையா? வேணாம்னு தோணுச்சு. வருமானம் வயல்ல இருந்து வருது, குத்தகை விட்டுருக்கோம். சைக்கிள் கடை வச்சா ஊருக்கு உபகாரமா இருக்கும்னு பட்டது. உபகாரமே தொழிலா? அப்பா இப்படித்தான் இருந்தாரு. அவர் இப்படி அம்மா பத்தி ஒரு முடிவுக்கு வர அவர் வருமானம் காரணம். நான் கூட வெறும் குமாஸ்தா வேலைதான் கதின்னு இருந்தா இப்படி முடிவு பண்ணிருக்க மாட்டேன். புரட்சிக்கும் வருமானத்துக்கும் சம்பந்தம் உண்டா? கொஞ்சம் உண்டுங்க. மிதமா பணம் இருக்கிறது நல்லது. அது துணிச்சலை கொடுக்கும். ஒட்டி வாழற நிர்பந்தம் இல்லாது போகும். பணம் துணிச்சலை கொடுக்கும்னா பெரிய இடத்துல பொண்ணு எடுத்து நிறைய காசு பண்ணி என்ன செய்ய போற? கள்ள கணக்கு எழுதி கவர்மெண்ட்டை ஏமாத்தி ராத் தூக்கம் இல்லாம அலைஞ்சு சேர்த்ததையெல்லாம் வெங்கடாஜலபதி உண்டியில போய் போடுவேன். பணம் கொண்டவன் இம்சையை கண்ணால பாக்கலையா? காசு அளவோடு இருக்கிறது தான் நல்லது, நாகரிகம் கூட. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா? தெரியலைங்க, இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்கல. முரட்டுத்தனமா எதிர்க்கவும் இல்லை, சாமின்னு ஆடுறதும் இல்லை. கடவுளை விட மனுஷாலை பிடிச்சிருக்குங்க. மனுஷா மேல நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் தேவைப்படுமோ என்னமோ. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது தெரியுது. என்ன செய்யலாம் அதுக்கு?
அந்த சக்தி நம்மோட பேசுறது இல்ல, நம்ம கேட்டுக்கிட்டு காரியம் செய்யல, அதுவா சில சமயம் நமக்கு நடுவுல இறங்குது. சரின்னு மேற்கொண்டு நகர வேண்டியதுதான். வழிபாடுங்கிறது மனசு தைரியத்தை பொறுத்தது. ஒருவித பயம்தான் பக்தி. இருட்டுல வாசப்படியாண்ட நின்னு வானத்தை பார்த்தா இத்தனை நட்சத்திரத்துக்கு யார் சோர் போடுறாங்கன்னு தோணும். சரட்டுன்னு எதிரே ஒரு நட்சத்திரம் சரியறத பார்த்தா நம்ம தரை என்னைக்கு நழுவும்னு தோணும். நழுவிட்டான்னு ஒரு பயம் வரும். நழுவாம இருக்கணுமேனு நெஞ்சில கை வச்சு பயப்படுறமே, அதுதான் வழிபாடு. நம்ம பயம் நடக்க வேண்டியதை இல்லைன்னாக்கிடுமா? அம்மா எவ்வளவு தெளிவா இருக்கான், எத்தனை திடமா பேசுறான். இவ்வளவு தெளிவுள்ளவனோட குடித்தனம் பண்றது எளிதா? சரஸ்வதி பூஜைன்னு புஸ்தகங்களை அடுக்கி ரவிவர்மா எழுதின படத்தை வச்சு கண் மூடி பாட்டு பாடும்போது இவன் கை தட்டி சிரித்திருப்பான். நீ போயிட்டு வா, நான் வெளியே பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் என்று கோயில் வாசலில் பிரிந்து விடுகிறவனை காதலிக்க முடியுமா? நாத்திகம் என்பது ஆண் விஷயமோ, அதிகமான ஆண்மையோ? இப்படி ஒரு முரட்டு மனசு மற்றவர் மனதை எப்படி புரிந்து கொள்ளும்? பிறர் உணர்ச்சியை எப்படி மதிக்கும்? சகலத்துக்கும் தான் என்கிற கர்வத்தில் மிதக்கிற மனிதன் செவி கொடுத்து பிறர் வார்த்தையை எவ்விதம் கேட்க முடியும்? ரொம்ப பேசி பயமுறுத்திட்டேனா? சற்று நகர்ந்து கூர்மையாய் பார்த்தபடி கேட்டான். இது பத்தி கேட்டாலேயே நான் பேசுறதில்லைங்க. இந்த பேச்சு யாருக்கும் பிடிக்காது. திமிருன்னு உடனே தோணும். திமிர் இல்லைங்க இது. வாழ்க்கைங்கிறது கஷ்டம்தான்னு ஒத்துக்கிட்ட பிறகு வர தெளிவு இது. கேட்டுட்ட பிறகு மழுப்பாம தெளிவா பதில் சொல்றதுதான் நல்லது. சாரி, நானும் இன்டர்வியூ மாதிரி கேட்டுட்டேன். நன்றிங்க. சிவசு கை கூப்பினான். எதுக்கு? சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. வேற என்ன பேசுறதுன்னு தெரியலை. வாஸ்தவம். முதல்ல அடிப்படையாதான் கேள்வி கேட்கணும். போக போக புரிஞ்சுக்கலாம். பேச பேச தெளிவாயிடலாம். மேற்கொண்டு பேசலாம்னு சொல்றீங்களா? சொடுக்கு நேரம் சிவசு சட்டையின் விளிம்பை பிடித்தபடி வெட்கப்பட்டான். தைரியமா இருக்கிறவங்கள பிடிக்குங்க எனக்கு. நீங்க கூச்சப்பட்டா நானும் கூச்சப்படணும், தயங்கணும், புரியுமோன்னு கவலைப்படணும், புண்படுத்த கூடாதுன்னு ஜாக்கிரதையோட இருக்கணும். இப்படியே போச்சுன்னா எதுக்கு பேசணும்? வேணாம் போடணும் தோணும். இது 2 பேருக்குமே நஷ்டங்க. இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த தைரியம். நல்லதுங்க, நல்ல விஷயம் இது. அதட்டி அதட்டி வளர்க்கறது தப்பாத்தான் முடியுது. பிரயோஜனம் இல்லாம போகுது. பிரயோஜனம் இல்லாதது பாரம் தாங்க. பொருளோ மனுஷாலோ எதுவானாலும் சரி. நான் கிளம்பட்டுமா? சந்தோஷங்க. என் வீட்டுக்கு வர்றீங்களா? நிச்சயம் வரேங்க. அம்மா கிட்ட சொல்லிக்கணுமே. 1 நிமிஷம் கூட்டியார. சிவசு உள்ளே நகர்ந்தான். அகல்யா ஹால் நடுவே இருந்த அந்த படத்துக்கு அருகில் போனாள். திரு சிவனேசன் பிள்ளை தோற்றம் மறைவு எழுதியிருந்தது. கண்ணில் கனிவு இருந்தது. நெற்றியில் எழுதின மாதிரி விபூதி கீற்று இருந்தது. மீசை வளைந்து நிமிர்ந்து உதட்டின் முறுவலாய் இருந்தது. கன்னங்களில் செழுமை இருந்தது. அங்கவஸ்திரம் வெள்ளை மடிப்பில், கலையாத சட்டை. அவங்களுக்கு சிவபுராணம் முழுக்க அத்துப்படி. பின்னால் இருந்து அம்மா குரல் கேட்டது. இதென்ன முகம், இதென்ன பார்வை? சட்டையை புடவையை சகலத்தையும் முறித்து மேல் தோலை கீறி நீ யார் என்று கேட்கும் பார்வை. பெண்ணை பெண் பார்க்க முடியுமா இப்படி? என்ன சந்தேகம் இந்த அம்மாவுக்கு என் மீது? அம்மா நிதானமாக நகர்ந்து ஹால் நடுவே வந்து நின்றாள். நான் கால்ல விழுந்து அழுததும் என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவங்க தனியா தவிச்சிருக்காங்க. மூத்த சம்சாரத்துக்கிட்ட போய் பிச்சை கேட்கிற மாதிரி எனக்கொசரம் கேட்டிருக்காங்க. முதல் குழந்தைக்கு பிறகு உள்ள போவாதேன்னாங்களாம் மூத்த சம்சாரம். சிவசு பிறந்த பிறகு திண்ணைதான் இடம் இவருக்கு. வீட்டுல சாப்பிட்டுட்டு வெத்திலை போட இங்க வருவாரு. பிள்ளைய கொஞ்சுவாரு. மடியில வச்சு தோடுடைய செவியன்னு பாடுவாரு. எட்டி கதவு திறந்து உள்ள நுழைஞ்சா நானும் மாட்டேன்ன முடியாது. கண்ணில் ஆசை காட்டினா வாக்கு முறிச்சிடுவாரேன்னு நானும் நிமிர்ந்து பேசினதில்லை. எதுக்கு சொல்றேன்னா, எந்த ஆம்பளையும் கெட்டவன் இல்ல. அகல்யா நடுங்கினாள். காதை பொத்திக்கொண்டு ஐயோ என்று உட்கார ஆசைப்பட்டாள். துவண்டு துவண்டு நடந்து அம்மாவை நமஸ்கரித்து விட்டு வெகு நேரம் வெறித்தபடி நின்றாள். 2 நிமிடம் கழித்து சிவசுடன் சோர்வோடு வெளியே வந்தாள். அப்பாவிடம் இதை மெல்ல விவரித்தாள். என் சிவனே! இளவர் ஆயாசத்துடன் முகத்தை பொத்திக் கொண்டார். உங்களுக்கு ஏதும் தப்பாய் படுதாப்பா? அகல்யா மெதுவாய் கேட்டாள். தெரியலம்மா, உன்னை போன் அனுப்பிச்சிட்டேனே தவிர உள்ள உட்கார்ந்து ரொம்ப வேதனைப்பட்டேம்மா. நீ மனசு காயப்படாம வரணுமே, இன்னொரு இடத்துக்கு உன்னை இப்படி போக சொல்லாம முடியணுமேன்னு தவிச்சிட்டேம்மா. என்ன வேதனை போ. அப்பா, முடியலம்மா என்னால. உடம்பு ரொம்ப தளர்ந்து போச்சு. தகப்பனாகப்பட்டவன் தன்னுடைய வாலிபமான காலத்திலையும் பொண்ணு கல்யாணம் பேசப்படாது. ரொம்ப வயசானாலும் இந்த மாதிரி காரியம் எடுத்துக்க கூடாது. வாலிபத்துல தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினா தகப்பன் மனசு ரொம்ப சஞ்சலப்படும். ரொம்ப வயசாயிடுச்சுன்னா எப்படியோ முடிஞ்சா சரின்னு தோணும். வாலிபம் தாண்டி முதுமைக்கு நகர்றப்போதான் செய்யணும். நான் அப்படித்தான் செஞ்சேன். சந்தோஷமா உனக்கு கல்யாணம் செஞ்சேன்.
முறிஞ்சு போச்சே. உங்களுக்கு என்னப்பா, திடமா தானே இருக்கீங்க? ஒவ்வொரு சமயம் அப்படி இல்லையோன்னு தோணுதம்மா. போகட்டும், பையன் நல்லா இருக்கானா? நல்லவரா தெரியறாரப்பா. வர சொன்னியா? வரேன்னு சொல்லியிருக்காரப்பா. தாயாரை கூட்டிக்கிட்டு வருவாரா? தெரியலையே. அகல்யா, அப்பா உனக்கு பிடிச்சிருக்காமா? தெரியலப்பா. என்ன பதிலம்மா இது? கொஞ்சம் பயமா இருக்குப்பா. எதுக்குமா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பிடிக்காம போயிடுமோன்னு. விளங்க பேசுமா. உனக்கு இரண்டாவது ஆம்பளை தானே நான், அருவருப்பு வந்துடுமோன்னு. ஈஸ்வரா, பெண்ணை திங்கிற பண்டமா நினைக்கிறவனுக்கு தாமா ருசியும் அரிசியும் தெரியும். உயிர் புள்ள பொருளா நினைச்சா சிநேகிதம்னு பழகினா இது தெரியாதம்மா. இது தெரிஞ்சவங்க குறைச்சல் தான். ஆனா அகல்யா, நான் ஒண்ணு கேக்குறேன். கேளுங்கப்பா. உனக்கு அவன் நினைப்பு வருதா? மாப்பிள்ளை நினைப்பு அதிகமாகுதா? எதுக்குப்பா திடீர்னு? உன்னை பெத்தவனாச்சே. கால் தான் கிடையாது அகல்யா, காது கேக்குதே. ரா பூரா மொட்டை மாடியில குறுக்கும் நெடுக்குமா நடக்கிறியே. அருந்து போன காத்தாடின்னு இந்தி பாட்டு பாடுறியே. அது மறைச்சு பேசாதேம்மா. என்னை உன் தாயாரா நினைச்சுக்கிட்டு பேசு. கஷ்டமா தான்ப்பா இருக்கு. என்ன கஷ்டமா? செத்து போனவனுக்கு செய்யற துரோகம்னு தோணுதா? இல்லப்பா, நான் மனசுக்குள்ள அவரோட ஒட்டவே இல்லப்பா. அதனாலதான் அது பட்டுன்னு போயிடுச்சோன்னு தோணுது. செருப்பு கடிச்சு புண்ண தாங்காத ஆளு பீஸ் பீஸா கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களே, எப்படி தாங்குச்சுன்னு வேதனை வருது. நோன்புங்கிறதும் தாலிய ஒத்திக்கிறதும் வெள்ளிக்கிழமை விழுந்து கும்பிடுறதும் பண்ணினதே இல்லப்பா. இதனாலதான் என் புருஷன் போயிடுச்சோன்னு தவிப்பு வருது. அது செத்து போனது என் தப்போன்னு கஷ்டமா இருக்கு. நல்லா தானேம்மா வச்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப நல்லா குடித்தனம் செய்தாரு. ஆனா குடித்தனம்ங்கிறது காசு பணம் இல்லப்பா, புடவை நகை இல்ல. நியூஸ் பேப்பருக்கு அப்புறம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. 6 பொம்பளைய ஒரே ஆளு ரேப் பண்ணிருக்கான். நான் போறேன், நீ சாப்பிட்டு தூங்கிடு, வர லேட் ஆகும்னு சொல்வாரு. மறுநாள் வரும்போது இவளுக்கு தான் நிறைய காயம்னு 13 வயசு பொண்ணோட போட்டோ காமிச்சாரு. 8 பக்கம் எழுதிட்டதா சொன்னாரு. ஏங்க, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு 4 நாள் பொறுத்து கேட்டேன். எனக்கு தெரியல. அந்த 6 பேர்ல எவ்வளோ ஒருத்தி தூக்கு போட்டுக்கிட்டாலாம். இவளா வேற யாராவதா தெரியலன்னுட்டாரு. ஏங்க, தூக்கு போட்டுக்கிட்டது நியூஸ் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு வேற ஆளாம். இவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பற்றி எழுத பிடிக்காதான். பெஜார் வேலையாம். அவன் ரிப்போர்ட்டர்மா, அவன் வேலையா அவன் செஞ்சான். 24 மணி நேரமும் ரிப்போர்ட்டர் தான்ப்பா. அதுதான் கஷ்டம். ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்வாங்களே, கெட்டிக்காரர் தான்ப்பா. அதுவும் கஷ்டம். தன்கிட்ட யாருமே பொய்யே சொல்ல முடியாதுங்கிற கெட்டிக்காரத்தனம், தானா நினைச்சுக்கிற கெட்டிக்காரத்தனம். புரியலம்மா. எனக்கு அவர் கூட ஒத்து போகலப்பா. அகல்யா, கெட்டிக்கார ஆளோட குடித்தனம் பண்றது கஷ்டம்பா. புரியல அகல்யா. 5 நிமிஷம் பேச்சுல 3 தரம் புரியலையே புரியலையேன்னு சொல்லிட்டப்பா. அவர் 5 வருஷ குடித்தனத்துல ஒரு தரம் கூட புரியலையேன்னு என்னை கேட்டது கிடையாது. எனக்கு புரியுது எனக்கு புரியுதுன்னு தானா ஏதாவது ஒண்ணு நினைச்சு சொல்வாரு. இதுதானே அர்த்தம்னுவாரு. நானும் சும்மா இருந்துடுவேன். புரியுதுமா. இதனாலதான் ஒட்டாம போயிடுச்சு. நீ ஆம்பளை வளர்த்த பொண்ணுமா. உங்க அம்மா இருந்தா இவ்வளவு தெரிஞ்சிருக்காது உனக்கு. பொம்பளை புத்திசாலியா இருக்க கூடாதுங்கிறியா? தேவையில்லையோன்னு தோணுதுமா. நீச்சல் கத்துக்கிட்ட பிறகு தண்ணியில சாக முடியாதுப்பா. சாக முடியுமா? ஆனா அந்த சாவு ரொம்ப கஷ்டம். போராடி போராடி சாக வேண்டி வரும். மறுபடியும் தண்ணியில குதிக்க சொல்றியே, ஈரம் இல்லாம உலர்ந்து போயிருவியோன்னு நினைச்சேன். தாயே, உனக்கு பிடிக்கலன்னா விடு, நான் வற்புறுத்தல. இவர் வரேன்னு சொல்லியிருக்காரே, வேணாம்னு எழுதிடுறியா? வேதனை பற்றுவாருப்பா. என்னன்னு அலைக்கழிய வச்ச மாதிரி ஆயிடும். ஒரு ஆளை வலிய போய் அவமதிச்சது போல பட்டுடும். சரி வரட்டும். என்னைக்கு வர மாதிரி தெரியல. எழுதுறேன்னு சொன்னாரு. வாரம் லைப்ரரி வருவாராம். பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம்னு சொன்னியா அகல்யா? இல்லப்பா, பொதுவா பேசிட்டு வந்துட்டேன். அம்மாவை தனியா விட்டுட்டு வருவானா? அங்க போய் ஆரம்பிக்கிறது. இங்க வீடு வாங்கிட்டோமே அகல்யா, அதனால என்னப்பா? குழப்பமா இருக்கு இல்லம்மா? நிறைய யோசிக்கிறோம்ப்பா. முடிவு பத்தி மடமடன்னு பேசிடுறோம். ஆசை ஆசை எல்லாம் சொடுக்கு நேரத்துல முடிச்சிடணும்னு ஆசை. நம் இஷ்டத்துக்கு சகலமும் வளையணும்னு ஆசை. ஒரு விஷயம் கவலையா இருக்குப்பா. என்ன பத்தியா? நான் தனியா இருப்பேன்மா, கஷ்டம் இல்ல. அது இல்ல, வர வர எனக்காக நிறைய கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட. நீ சர்க்கரை ஜாஸ்தியாகி படுத்துக்க போறியோன்னு தோணுது. நீ படுத்துட்ட, என்னால தாங்க முடியாது. கவலைப்படுறது வாஸ்தவம் தாம்மா. உனக்கு துணை கிடைக்கணுங்கிறது மட்டுமில்ல, நல்ல துணையா இருக்கணுங்கிறது கவலை. 2ஆம் தரமும் தப்பு பண்ணாம இருக்கணுங்கிற கவலை. நான் பெரிய பாரம் தான்ப்பா உனக்கு. பொண்ணும் பாரம் தான் தாயே தகப்பனுக்கு. 4வது வீட்டு பொண்ணு ஓடி போயிட்ட பிறகு அவ அப்பன் ராஜகோபாலன் நேரா இங்க வந்தான். ஒரு வாய் மோர் கொடு மீனாட்சி சுந்தரம்னு சொன்னான். குடிச்சிட்டு பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தான். நாள் நல்லா இருக்கு, மோசமில்லைன்னு சொன்னான்.
கோளறு பதிகம் பாடுனான். பாட பாட அழுதான். நான் பாவின்னு அழுதான். உன்னால முடிஞ்சதை செய்யற கோபாலா, இதுல பாவம் என்னன்னு சொன்னேன். தம் பொண்ணு ஓடி போனது நல்ல நட்சத்திரம் தானான்னு சந்தோஷப்படுற தகப்பன் மனசு உனக்கு புரியுதாமா? கல்யாணம் ஏன்பா இவ்வளவு கஷ்டமாச்சுங்க? புருஷன் இல்லாத தேசம்மா. புருஷன் யாருப்பா? பயமின்றி இருக்கிறவன். அகல்யா மௌனமாய் காய்களை நறுக்கினாள். விரைவாகவும் சீராகவும் செயல்பட்டாள். பயமின்றி பெண் இருக்க முடியாதா என்று யோசித்தாள். இருந்தால் என்ன என்று கேட்டுக்கொண்டாள். எது வேணா நடக்கட்டும் என்று இருப்பது தானே பயமின்மை. எதிலும் தன்னை இழக்காமல் இருந்தால் தானே பயமின்மை. வருவானோ வரமாட்டானோ என்கிற யோசனையற்று இருப்பது தானே பயமின்மை. வரட்டும், வந்து போகட்டும். வந்தால் வரவேற்கலாம், வரவில்லை எனில் மறந்து போகலாம். அவ்வளவுதானே இந்த காரியம். வரட்டுமே, எந்த விளைவு பற்றியும் அக்கறையின்றி வரட்டுமே. வந்தால் நன்றாயிருக்கும். கடவுள் நம்பிக்கை பற்றி பேச முடியும். பாரதி பற்றி கேள்வி கேட்க முடியும். தாசியாய் இருப்பது என்றால் என்ன என்று கேட்கலாம். இது கேட்கலாமா? மரியாதை தானா? மனசு நோகாதா? உபகாரமாய் பிறந்த பிள்ளை. அதனால்தான் சமூக சேவை பாரதி சைக்கிள் நிலையம் என்று இருக்கிறதா? டொனேஷன் மாதிரி தான் போகாத கோயிலுக்கு விலக்கு போடுகிறதோ? இத போய் டொனேஷன் சொல்லலாமா? நம்ம சிவசு தம்பி லைட்டு போட்டுச்சு கோயிலுக்குன்னு ஊர் பேசுறப்போ மறுபடி வேற எங்க லைட்டு போடணும்னு புத்தி போறது உண்டு. அகல்யா சிரித்தாள். நல்லவனாகத்தான் தெரியுது என்று பேசிக்கொண்டாள். வருவானோ என்று யோசித்தாள். வரவேண்டும் என்று விருப்பப்பட்டாள். அந்த மனுஷன் விவரம் தெரியாம நாளைக்கு வந்து நிக்காம இருக்கணுமே என்று கவலைப்பட்டாள். மறுநாள் அவன் சிவசு வந்தான். வாசல் கதவை மெல்ல தட்டினான். ஐயா என்று குரல் கொடுத்தான். மகா பாவி என்று உள்ளுக்குள் கூவியபடி அகல்யா ஓடி வந்து கதவை திறந்தாள். அன்று அப்பா பேசாத நாள், மௌன தினம். வானமே இரண்டாக பிறந்தாலும் அப்பா வாயை திறக்க மாட்டார். அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ். நன்றி, வணக்கம்.